الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العليم وقال نبينا وحبيبنا صلى الله عليه وآله وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه الصلاة والسلام இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தனும் கருணையும் சலாமினும் ஈரேற்றமும் இவ்வுலகிற்கு அருட்கொடையாக ரஹ்மத்துலில் ஆலமீனாக நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்துதித்த எமது உயிருக்கு உயிரான எமது உயிருளும் மேலான ஹதரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சோடுகளை எடுத்து பின்பற்றி தங்களது உயிர்களை கற்களாக பாவித்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பிய உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபவு தாபியூன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், மேலும் வாழ்ந்து சென்ற வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்களை படைச்ச ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நான் நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்து நடக்கும்படி சொல்லிக்கிறானோ அவைகளை எங்களோட வாழ்க்கையில் எங்களால் இயன்ற அளவு எடுத்து நடக்கும் படியும், இவையெல்லாம் விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி வாழ சொன்னாலும் அத்தனை பாவமான ஹராமான விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து ஒதுங்கி எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை பயந்து விலகி தவிர்ந்து ஒதுங்கி அல்லாஹ்வை பயந்து வாழும்படி முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். சகோதரர்களே, ஹாலிக், அல்லாஹ்வோட பெயர்களில் ஒன்றுதான் ஹாலிக். ஹாலிக் என்றால் படைக்கக்கூடியவன். இந்த உலகத்தை தனியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் படைத்த அல்லாஹ் மட்டும்தான். மனிதர்களால் அவங்களோட டேலண்ட்டுக்கு அறிவுக்கு ஏற்றவாறு உலகத்தில் கண்டுபிடிக்கலாம், உருவாக்கலாம். விரும்பால ஃபேனை, கத்திய, மண்ணை, தண்ணியை குலைச்சா மண் சட்டி, மண்முட்டி, எதையோ செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் உலகத்தில் மனித என்ற அறிவை வச்சு. ஆனால் அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு எறும்பை போல, எறும்பு ஒரு நுளம்பை போல, ஒரு ஒரு கொசுவை போல படைப்பினங்களை ஒரு உயிரை யாராவது படைச்சதாக பார்த்திக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கிறோமா? படைக்கக்கூடியவன் ஹாலிக் என்ற அல்லாஹ் தான். இந்த உலகத்தை படைச்சவன் அல்லாஹ். வானம், பூமி, சூரியன், சந்திரன், இரவு பகல், மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனங்கள், நீந்தி செல்லக்கூடிய மீனினங்கள். சகோதரர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் படைத்து தனியாக ஆட்சி செய்யக்கூடிய மாலிக், அரசன், ஜனாதிபதி அல்லாஹ் மட்டும்தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏராளமான எண்ணி முடிக்க இயலாத அளவுக்கு உலகத்தில் உயிரினங்களை படைச்சிருக்கிறான், படைப்பினங்களை படைச்சிருக்கிறான். அப்படியே இல்லையா? இந்த உலகத்தில் படைத்த படைப்புகளே அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை தான் சிறந்த படைப்பாக, கண்ணியமான படைப்பாக, அழகான படைப்பாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் மிருகங்கள் தான் சிறந்த படைப்பு சொல்லல, மலை,
சொல்லல. பூமி, சூரியன், சந்திரன், பறவைகள், மரங்கள் ஒன்றுமே சொல்லல. குர்ஆன்ல சிறந்தவங்க, அழகான படைப்பு, கண்ணியமான படைப்பு, நான் சிறப்பாக்கினவங்க என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல படைப்பினம் ஒன்று சிறப்பை பேசுகிற ஒரு படைப்பு இயக்கம் என்றால் மனிதர்களாகிய நானும் நீங்கள் மட்டும்தான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம வஹமல்லாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட சந்ததிகளை, பிள்ளைகளை கண்ணியப்படுத்திக்கிறோம். லக்கது ஹலக்குனல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம். நாங்கள் மனிதர்களை அழகான தோற்றமுடையவர்களாக படைச்சிருக்கிறோம். இப்படி நிறைய இடங்களில் பேசுகிறான் அல்லாஹ். இப்போ கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களாக எங்களை தான் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். ஏன் எங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான்? எங்களுக்கு உலகத்தில் வாழ்க்கையை, கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்து துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறார். நோக்கம் ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன். நான் மனிதர்களை ஜின்னினங்களை படைச்சது என்ன அறிஞ்சி வணங்கு. முதலாவது லியாரிஃபூன். தஃப்சீர் உலமாக்க சொல்கிறாங்க லியஅ்புதூன், அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க லியாரிஃபூன். முதலாவது அல்லாஹ் அறியணும். தன்னை பற்றி அறிஞ்சாதான் அப்பா அவன் அப்படியானவன் இப்படியானவன், இப்படியே இல்லையா? ஒரு டாக்டர் ஒன்று இருக்கிறாரு, கேள்விப்பட்டோம், அவர் நல்லவர் என்று கேள்விப்பட்டால் தானே போகும். அப்போ முதலாவது அல்லாஹ் அறியணும், அல்லாஹ் பற்றி அறிஞ்சு அமல் செய்யணும். அல்லாவை வணங்குவதற்காக வேண்டியது அல்லாஹ், அறிஞ்சி வணங்குவதற்காக வேண்டியது அல்லாஹ் உலகத்தில் மனிதர்களாக எங்களை படைச்சிருக்கிறான். இப்போ கண்ணியத்துக்குரிய பெரியார் சகோதரர்களே, இந்த உலகத்தில் கொஞ்ச கால வாழ்க்கையை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து துனியாவுக்கு அனுப்பி வைக்கிறான். நானும் நீங்கள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த துனியாவில், இந்த இடத்துல, இந்த மாவட்டத்தில் நாங்கள் ஈக்கல் எங்கேயோ இன்னும் இன்னொரு 50 வருஷத்துக்கு பின்னால், இன்னொரு 100 சகோதரர்களே, இன்னொரு அவருக்கு பின்னால் இந்த இடத்துல நான் இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு மேலே உயிரோட ஈப்பேனா என்று சொல்ல இயலாத வாழ்க்கை தான் மனிதர்களாகிய ஏண்டவோட வாழ்க்கை. இதுதான் துனியாட வாழ்க்கை. சகோதரர்களே, ஸ்கூலுக்கு போகிற புள்ள வீட்டுக்கு நல்லபடியாக வருமா என்று சொல்ல இயலாத வாழ்க்கை துனியாட வாழ்க்கை. ஜொப்புக்கு, பிரயாணத்துக்கு, வியாபார நோக்கமாக வெளியில் போகிற நானும் நீங்களும், கடைக்கு போகிற நானும் நீங்களும், எங்கேயோ பயணம் போகிற நானும் நீங்களும், வீட்டுக்கு வருவோம், பிள்ளைகளோட மனைவியோட திரும்பி வாழுவோம் என்று சொல்ல இயலாத வாழ்க்கை தான் மனிதர்களாக எங்களோட வாழ்க்கை. எல்லாருக்கும் தெரியும், ஓலவெல் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. அன்றாபுரம் மாவட்டத்தில் கஹாட்டகிஸ்கலி பகுதியில் ஒரு புள்ள 8 ஏயும் ஒரு சியும் எடுத்த புள்ள, அந்த புள்ளோட ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னே அந்த புள்ள ஒஃபாத் ஆகிட்டு. அங்கெல்லாம் பார்த்தோமே இல்லையா சோசியல் மீடியாக்கல்ல? இதுதான் துனியாட வாழ்க்கை சகோதரர்களே. தான் சாதிச்சதை தான் பார்க்கறதுக்கு முன்னால் உலகத்துட்டு போகிற வாழ்க்கை. நிறைய பேர் மாடி வீடு கட்டுறாங்க, தொழில் ஃபேக்டரி அடிக்கிறாங்க, பில்டிங் அடிக்கிறாங்க, கடைக்கு மேலே கடை கட்டி முடிஞ்சு நாளைக்கு ஓப்பன், இந்த இன்னொரு அராவரிக்குது ஓப்பன் பண்ண போகிறாரு, இடையில் ஆக்சிடென்ட், உலகத்தொட்டு பிரிகிறாரு. இதுதான் துனியாட வாழ்க்கை. இதுதான் உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தத்பீர்கோ தேக்கர். மனுஷன் போட்ட திட்டத்தை பார்த்து தக்தீர் அஸ்தாஹை. தத்பீர்கோ தேக்கர், தக்தீர்னா கலாக்கதினுமே, தக்தீர் அஸ்தாஹை சொல்லுமா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மனுஷன் தத்பீர்கோ தேக்கர், மனுஷன் போடுற, நான் நீங்கள் போட்ட திட்டத்தை பார்த்து, எப்படி திட்டம் நாங்கள் ஒரு கடை 2 கடையானும், ஒரு நாளைக்கு 10,000 லாபம் தேட, நான் 15,000 தேடணும், ஒரு இடத்துல காணி வாங்கிக்கிறேன், இன்னும் எங்கே நல்ல காணி, பெருமதியான காணி, இன்னும் காலப்போக்கில் அந்த இடத்துல இன்னும் விலை கூடுற காணி எங்கே இருக்குது, அதை வாங்கணும், இப்படியே இல்லையா? இப்படி எல்லாம் எங்கட திட்டம். நான் பேசுகிறேன், நான் நீங்கள் தான் மனுஷன் தான் திட்டம் போடுறோம். இந்த திட்டங்களை பார்த்து தக்தீர் அஸ்தாஹி, எங்கட கலாக்கதிர் தக்தீர் சிரிக்கீர் என்பதாக சொல்லுவாங்க. அடே நீ இன்னொரு பில்டிங் வாங்க, நீ திட்டம் போடுற, நீ சைன் வைக்கிற, நீ எப்படி வாழ ஆசைப்படுற, நீ இப்படி எல்லாம் செய்கிறத பார்த்து, யோசிக்கிறத பார்த்து, திட்டம் போடுறதை பார்த்து ஓண்ட கலா கதிர் சிரிக்கிற, நீ அடுத்த நிமிஷம் மௌத்தாக போகிறாய். அதனால் கண்ணியத்துக்குரிய பியால சகோதரர்களே, உலகத்தில் வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. இந்த துனியாவில் யாருமே நிரந்தரமாக வாழ வந்தவங்க அல்ல. நானும் நீங்களும் எப்பயாவது இந்த உலகத்தொட்டு போகிறதுக்கு ஈக்கிறோம். இந்த துனியா நிரந்தரமாக வாழ வந்த இடம் இல்லை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எங்களோட உம்மம்மா மாறி, அப்பா மாறி, எத்தனையோ பேர், எங்களோட சகோதரர்கள், எங்களோட உம்மா வாப்பா
ஏண்ட தம்பி எனக்கு பின்னால் பிறந்தவன் துனியால் இன்றைக்கு இல்லை, ஏண்ட தங்கச்சி எனக்கு பின்னால் வந்தவங்க. இதுதான் உலகத்தில் வாழ்க்கை சகோதரர்களே. இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் தான் அல்லாஹ்வை மறந்து, ஃபர்லான தொழுகையில் மறந்து, மனிதர்களாகிய எங்கள் முஸ்லீம்களுக்கு போட்டியும் பொறாமையும் குரோதமும் வஞ்சகமும், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யணும், அடுத்தவன் முன்னேறப்படாது, நான் முன்னேறணும், நான் துனியாவை தேடணும், நான் சம்பாதிக்கணும், நான் பெயர் எடுக்கணும், கருப்பன் வெள்ளையன் பணக்காரன் ஏழை, அந்தஸ்து பார்த்து பலவரும், அந்தஸ்து பார்த்து சலாம் சொல்றோம், அந்தஸ்து பார்த்து சஹல்ல உட்காரோம், அந்தஸ்து பார்த்து மஜ்லிஸ்ல உட்காரோம். எங்களோட சமூகம் பார்க்குறோமே இல்லையா? ஏழண்டா ஒதுக்குறோம், படிக்காதவன்டா ஒதுக்குறோம், கருப்பண்டா ஒதுக்குறோம். எங்கள் சமூகத்தில் நடக்குதா இல்லையா? கண்கூடாக சகோதரிலே, துனியால யாரும் யாரையும் விட அந்தஸ்தில் உயர்ந்தவங்க இல்லை. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், அல்லாஹ் இடத்துல கண்ணியமானவங்க, அல்லாஹ் இடத்துல சிறப்பானவங்க, அல்லாஹ் இடத்துல வெற்றியானவர்கள். நாங்கள் மனுஷர்கிட்ட பேர் எடுத்தா நாளைக்கு அல்லாட்ட போவோம் அமலோட. நாங்கள் மனுஷர் சொல்லணும், நாங்கள் சொல்கிறோம், மனுஷருக்கு சொல்லணும், இவர் அப்பா 5 நேரத்துக்கு மாங்க சொல்ல முன்னால் மஸ்ஜிதில் இருப்பார், இவர் வருஷம் ஹஜ் செய்கிறவர், இவர் வருஷம் உம்ரா செய்கிறவர், இவர் வருஷம் வரக்கூடிய நோன்பை ஒன்று விடாமல் பிடிக்கிறவர், இவர் ஜகாத் கொடுக்குற ஹாஜியார், இவர் சதக்கா செய்கிறவர், இவர் ஏழை, இத்தனை ஏழை இவர் வாழ வச்சவர். நாங்கள் இதெல்லாம் மனிதர்களுக்காக செஞ்சோம் வேண்டா, நாளைக்கு கியாமத்துடைய நாளில் மலையளவு அமல் எடுத்துகிட்டு போவோம், நானும் எடுத்துகிட்டு போவோம். செஞ்சது யாருக்காக வேண்டி? மனிதர்கள் பார்க்கணும், மக்கள்கிட்ட பேர் எடுக்கணும் என்பதுக்காக தான் செஞ்சோம். அப்படியே இல்லையா? அல்லாஹ்க்கு தெரியும் எங்களோட உள்ளங்களை பார்த்து. முகல்லிபல் குலூப் முஷர்ரிஃபல் குலூப் அல்லாஹ். நாங்கள் உள்ளுக்கால என்னத்தை நாடகம் நடித்தாலும் அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, மனுஷனே வா, நீ செஞ்சது சரிதான், ஆனால் நீ யாருக்கா நீ செஞ்ச? மக்களுக்கான போ, உங்கள்கிட்ட நன்மை எடுத்துக்கோண்டு சொல்லப்படுவதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கண்ணியத்துக்குரிய பெரியாரிலே சகோதரிலே, இந்த உலகத்தில் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய வாழ்க்கையை தான் நானும் நீங்களை மாற்றிக்கொள்ளணும். இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு இது கொஞ்சம் கால வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொல்லி காட்டினாங்க, இந்த உம்மத்திர வாழ்க்கைக்கு இது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட கால வாழ்க்கை தான் உம்மத்துடைய வாழ்க்கைன்றாங்க. சகோதரர், இன்றைக்கு எத்தனை ஜனாசாக்கள், இன்றைக்கு ஒவ்வொரு நிலைமையில் ஒவ்வொரு காசா பகுதியில் அல்லாஹ் பாதுகாக்கணும், எத்தனை பெயர்கள் மௌத்தாகிறாங்க. எப்படி நிலைமைகளில் இன்றைக்கி எங்கட நாடுகளில் எங்கட ஊர்களில் எப்படி மௌத் என்பது 2 நிலைமையில் போகும். ஒன்று நல்லடியாக இந்த உலகத்தோடு பிரியோம், அல்லது அதுக்கு மாற்றமான பாவமான நிலைமையில் பாவத்தோட அல்லாவோட கோபத்தை சம்பாதிச்ச நிலைமையில் இன்றைய மக்கள் பிரிகிறாங்க, நல்ல நிலைமையிலையும் பிரிகிறாங்க. உங்களோட உயிர் இந்த உலகத்தோடு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கலிமாவை சொல்லி சந்தோஷப்பட்டு சொர்க்கத்தை பார்த்த வண்ணமாக கவலை இல்லாமல் சந்தோஷமாக இந்த துனியாவிலிருந்து பிரித்துக்காக வேண்டி வாழ்க்கையில் நாங்கள் முயற்சிகளை செய்யணும். ஏன்னா வாழ்க்கையில் அமல்கள் அதிகரிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிக்குல்லி உம்மத்தின் ஃபித்னா வைன்ன ஃபித்னத்தி உம்மத்தி அல் மால். திருமீது ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபிமாரோட உம்மத்துகளுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஃபித்னாக்களை கொடுத்தான், அல்லாஹ் ஒவ்வொரு சோதனையில் கொடுத்தான். ஏண்ட உம்மத்துடைய ஃபித்னா, என் உம்மத்துடைய ஆக பெரிய சோதனை நோய் அல் மால், பணம்னு சொன்னாங்க. இன்றைக்கு இதுக்குத்தானே நாங்கள் பணத்தை சம்பாதிக்கத்தானே இன்றைக்கு தொழுகையை நாசமாக்குறோம். பணம் தேடணும், தொழுகை நேரப்படி போட்டு பிரச்சனை இல்லை, பணம்னு தானே சகோதரர்களே. இன்றைக்கு நாங்கள் வெயிலில் காயிரும், மலையில் நலையிரும், இரவு விளங்குதில்லை, பகல் விளங்குதில்லை, டைம் போகிற விளங்குதில்லை. துனியாவை சம்பாதிக்கணும், துனியாவில் நிரந்தரமாக வாழ வந்த மாதிரி துனியாவை தேடுறோம் நான் நீங்களும். அதனால் கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரிலே, உலகத்தில் கொஞ்சம் கால வாழ்க்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினாங்க, மா தஸாலு கதம் அபுதின் யௌமல் கியாமத்தி அத்தா யுஸ்அலு அன் அர்பஹி அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மனிதரிடத்தில் 4 கேள்விகளை கேட்பான். அந்த 4 கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் மனிதர்களாக எங்களால் ஒரு எட்டை எடுத்து வைக்க இயலாது. அதில் முதலாவது கேள்வி அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க போகிறான், எங்களுக்கு வாழ்க்கையை தந்த அல்லாஹ் இன்றைக்கு புற்றுநோய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும், மகரகம ஒவ்வொரு பகுதிகளுக்கு போகணும், கால்கள் வெட்டப்பட்ட வார்டுகளுக்கு போகணும், துடிக்கிறாங்க. சாப்பாடு கொடுத்து என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சின்ன ஏலாண்டு ஒதுக்குறாங்க. அப்படியான நோய்கள் எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நோயை சுகத்தை கொடுக்கணும். எங்களை எவ்வளோ நிம்மதியை வாழ வச்சிருக்கிறேன்.
இன்றைக்கு எத்தனை மக்கள் சகோதரர்களே, நாங்கள் சுற்றுலா போகிற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வைத்தியசாலைகளுக்கு ஒவ்வொரு நோயாளியை சந்திக்க போகணும். அல்லாட நெமத் அல்லாட அருட்கொடை வழங்கும். நாங்கள் அந்த இடத்துல ரத்த கண்ணீர் அடிப்போம். கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரி, அப்போ நாங்கள் எங்கள்ட அல்லாஹ்வை மறந்து உலகத்தில் பாவிகளாக வாழ்ந்துடப்படாது. உலகத்தில் பாவத்தோடு ஒரு நாளும் கழியப்படாது. எங்களோட வாழ்க்கை கழியணும் நன்மைகளோடு. எங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகை மிஸ் ஆகாமல் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக துனியாவில் வாழணும். இந்த துனியா தற்காலிகம், இந்த துனியா ஏமாற்றக்கூடியது. இந்த மனைவி, பிள்ளை, பட்டம், பதவி, எலமு அன்னமல் ஹயாத்து துன்யா லைபுன் வலவுன் வசீனத்துன் வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் சொல்றான், இந்த துனியாவை படைச்ச அல்லாஹ் சொல்றான், எலமு அறிந்து கொள்ளுங்கப்பா, அன்னமல் ஹயாத்து துன்யா, நிச்சயமா இந்த உலகத்தில் வாழ்க்கைக்கு இது லைபுன் விளையாட்டானது, வலவுன் வீணானது, வசீனத்துன் அலங்காரமானது, வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், உங்களுக்கு மத்தியில் போட்டி போடக்கூடியது பிள்ளைகள் அதிகரிக்கிற விஷயத்திலேயும் பணங்கள் அதிகரிக்கிற விஷயத்திலேயும். இதுதான் உலகத்தில் வாழ்க்கை. அப்போ கேட்பான் முதலாவது கேள்வி, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, மனிதனே உலகத்தில் வாழ்க்கையில் ஓண்ட துனியாட வாழ்க்கையில் ஓண்ட எப்படி கழிச்சாய்? நீ உலகத்தில் 60 வருஷம் வாழ்ந்தே வாப்பா, உனக்கு நான் 50 வருஷம் வாழ்க்கையை துனியாவில் தந்தனே, உனக்கு 70 வருஷம் வாழ்க்கையை துனியாவில் தந்தனே, உனக்கு 30, உனக்கு 25, இந்த வாழ்க்கையை நான் தந்தனே மனிதனே. இந்த வாழக்கூடிய காலங்களில் இந்த வாழ்க்கையை நீ எப்படி கழிச்சாய்? நான் விரும்பக்கூடிய அடியானாக ஓண்ட ஒவ்வொரு நாளும் கழிஞ்சா? இந்த 30 வருஷ வாழ்க்கையில் நீ பாவத்தை அதிகமாக சம்பாதிச்சையா, நன்மை அதிகமாக சம்பாதிச்சியா? எப்படி ஒவ்வொரு நாட்களும் நிமிடங்களும் செகண்டுகளும் கழிஞ்சி என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறான். நினைக்கிட்ட உங்கள்கிட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு கால் அடியை எடுத்து வைக்க இயலாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸை சொல்லி காட்டுகிறாங்க. அதனால் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் வெற்றியாளர்கள், பணம் வைக்கிறவங்க, பட்டம் வைக்கிறவங்க, நிம்மதியாக வாழ்கிறோம் உண்டும் அப்படி இல்லை சகோதரர்களே. இது மனிதர்கள் எங்கட பார்வையில் யார் அல்லாஹ் கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதகர ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, வெற்றியாளர் கத் அஃப்லஹ மன் தஸக்கா, அல்லாஹ் சொல்கிற வெற்றியாளர்கள், அல்லாஹ் சொல்கிற நல்ல அடியார்கள், அல்லாஹ் சொல்கிற சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க யார்? அவங்களோட மன இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்ட்டு 5 நேரம் தொழுகை விடாமல் பேணுதலாக பயபக்தியோட யாருக்கும் அநியாயம் செய்யாமல், பொய் பேசாமல், புறம் பேசாமல், யாரோ குறைகளையும் தேடாமல், யாரையும் இழிவுபடுத்தாமல், யாரோ சொத்துக்களையும் அபகரிக்காமல் நல்ல அடியார்களாக வாழ்ந்து மூத்தாகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். வதக ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவங்க என்ன செய்வாங்க? அந்த வெற்றியாளர்கள் அல்லாஹ்ட பெயரை சொல்லி ஃபஸல்லா தொழுவாங்க அல்லாஹ் குர்ஆனில் கூறி காட்டுறான். அதனால் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உலகம் ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஜனாசாக்களை நாங்கள் சொந்தலை வச்சு தூக்கிட்டு போயிட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களை குளிப்பாட்டிட்டோம், எத்தனையோ ஜனாசாக்களை கஃபன் செஞ்சு தொழுவிச்சு அடக்கம் செஞ்சு மண்ணை போட்டுட்டு வந்துட்டோம் ஆரடி கபருளுக்கு. இதே நிலைமை சகோதரர்களே, இதே நிலைமை எப்பயாவது கவாதாகாரி எங்களுக்கும் ஒரு நாள் வரைக்குது சகோதரர்களே. எங்களையும் நானும் நீங்களும் எங்கட பெயர் எடுக்கப்பட்டு ஜனாசா அறிவித்தல். அன்றைக்கு எங்களோட உடம்புல எல்லா உறுப்புகளும் ஈக்கும், வாய்க்கும், கண்ணிக்கும் எங்களால் ஒன்றும் செய்யலாது. எங்களோட உயிர் எங்களிடத்தில் இல்லை, அல்லாஹ் எடுத்துருவான். எங்களையும் என்ன செய்வாங்க? ஆரடி கபருளுக்கு அடக்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பின்னால தான் வாழ்க்கையே ஆரம்பம் சகோதரர்களே. அதுக்கு பின்னால தான் கியாமத் நாள் வரும் வரைக்கும் அந்த கபருள்ள இருட்டறையில் புழுக்கள் பூச்சிக்கள் நிறைந்த அந்த இடத்துல கியாமத் நாள் வரும் வரைக்கும் இருக்க போகிறோம். நாங்கள் உலகத்தில் அமல் செஞ்சிருந்தா இந்த கபரு வெளிச்சமாகும், பிரகாசமாகும், கண்ணெட்டும் அளவுக்கு விசாலமாகும், சொர்க்கத்து பூஞ்சோலையாகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் பாவிகளாக பாவங்களோட தொல்லாம் உலகத்தில் முஸ்லீம் என்ற பெயரில் அநியாயங்களும் வட்டியும் பொய்யும் குரோதமும் குடும்பங்களோட சண்டை பிடிச்சு கொண்டு உம்மா போல அநியாயம் செஞ்சு கொண்டு துனியா பணம் தேடணும், அந்நிய மக்களை போல துனியாவில் வாழ்ந்து மௌத்தாகும் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும்.
கபூரில் எங்களோட வாழ்க்கை நஷ்டமாகிடும், கியாமத்துடைய நஷ்டமாகிடும். நாங்கள் தங்குற இடம் அல்லாஹ் பாதுகாக்கணும். பயங்கரமான குழியில் போயிட்டு விழுந்துரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரே, ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம், ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட தோல் புஜத்தை பிடிச்சி சொல்லுவாங்களாம், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீரின். புகாரில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குன் ஃபித் துன்யா, உமரே ரலியல்லாஹு அவங்களே, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன், நீங்கள் என்ன செய்யுங்க, உலகத்தை ஒரு பரதேசி போல வாழுங்க. அவ் ஆபிரி சபீரின், நல்லது ஒரு வழிபோக்கனாக வாழ்ந்துட்டு மௌத்தாகுங்க. இந்த உலகம் மீக்கிற சகோதரி, ஒரு ரெஸ்ட் எடுக்க வந்த ஒரு இடம்தான் உலகம். நாங்கள் ஒரு பிரயாணம் செய்கிறோம், பஸ்லையாவது எங்களோட வண்டியிலாவது, ஒரு டயர்டன் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு மரத்து நிழல் தரக்கூடிய மர இடத்துல நிப்பாட்டுவோம். அப்போ என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் மீப்போம், ரெஸ்ட் எடுப்போம். பின்னால் எங்களோட பிரயாணத்தை ஆரம்பிச்சிடும். நாங்கள் உலகத்துக்கு வந்திருக்கிறோம் ரெஸ்ட் எடுக்க, அமல் செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் பிரயாணம் செய்ய இருக்கிறோம் கபருக்கு, நாங்கள் மஹ்ஷரை சந்திக்க இருக்கிறோம், சிராத்துல் முஸ்தகீம் சந்திக்க இருக்கிறோம். இந்த ரெஸ்ட் எடுக்கிற இந்த உலக வாழ்க்கையில் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். இதான் சொன்னாங்க, ஆபி சபி ஒரு வழிபோக்க உலகத்தில் வாழ்ந்துட்டு போகும் மாதிரின்னு சொன்னாங்க. அடுத்த உமர் அலியா சொல்கிறான், வக்கான உமர் இதா அம்சைத்த ஃபலா தன் தந்திரு சபா வைதா அஸ்மாத்த ஃபலா தன் தந்திரு மசா. சொல்கிறாங்க, மனிதர்களே நீங்கள் மாலை நேரத்தை அடைஞ்சா நீங்கள் என்ன செய்யுங்க, காலையை எதிர்பார்க்க வாணும். நீங்கள் அந்த டைமில் இருக்கிறீங்களா, நான் நாளைக்கு காலை லீப்பேன்ட்டு காலை நேரத்தை அடுத்த நாள் காலை நேரத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க வாணும். ஏன்னா அதுக்கு முன்னால் அவனோட மூச்சு வந்துடும். நீங்கள் காலை நேரத்தை அடைஞ்சிக்கிறீங்களா, நீங்கள் மாலையில் நான் உயிரோட இருப்பேன் என்று மாலை நேரத்தை எதிர்பார்த்திருக்க வாணும். அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்க்கை முடிஞ்சிடும் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதனால் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட சமூகத்தில் நாளுக்கு நாள் நவீன கலாச்சாரங்கள் உருவாக துனியாட மோகம் வர துனியா முன்னேற இன்றைக்கு காலங்கள் நேரங்கள் எல்லாம் ஸ்பீடாக போகுது. ஆனால் எங்களோட சமூகம் அமல் விஷயத்தில் குறைபாடு செய்கிறாங்க. எங்களோட சமூகம் எல்லா இடங்கள்லையும் பொதுவாக எல்லா ஊர்களையும் அமல் குறைஞ்சிட்டு பாவங்கள் கூட்டிட்டு, எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் மியூசிக், எந்த ஃபங்க்ஷன் எடுத்தாலும் பாவம். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். துனியாட வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை. நாங்கள் முஸ்லீம்களாக உலகத்தில் வாழ்வோம், அல்லாஹ் எங்களை நிம்மதியாக வாழ வைப்பான், எங்களை சந்தோஷமாக வாழ வைப்பான், எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். எங்களுக்கு வரக்கூடிய நோய்களை, பலாய் முசீபத்துகளை, கஷ்டங்களை, பிரச்சனைகளை, சோதனைகளை இல்லாமாக்குவான். ஒரு முஸ்லீம் உலகத்தில் வாழ்ந்தா சகோதரர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்கிறான், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மூத்தாக வானம் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசிக்கொண்டிருக்கிறான். அதனால் கண்ணியத்துக்குரிய பேரலை சகோதரர்களே, நாங்கள் உலகத்தில் அல்லாஹ் எங்களோட மூச்சுக்கள், எங்களோட ஹார்ட் துடிக்கிற ஹார்ட், நான் தான் துடிக்க வைக்கிறேன், என்ற கண்ட்ரோலில் நான் மூச்சு விடுறேன் என்று சொல்ல இயலாது. அல்லாஹ் தந்த மூச்சுக்கள் அல்லாஹ் கேட்கிறான். அதனால் நல்ல அடியார் உலகத்தில் வாழ்ந்து நல்ல அடியார் மூத்தாக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் என் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், எங்களை புரிஞ்சுக்கோ யா அல்லாஹ், எங்களை ஏற்றுக்கோ யா அல்லாஹ். உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் எங்களை அமலோட வாழ வச்சிரியா அல்லாஹ், நல்ல அடியாரை வாழ வச்சிரியா அல்லாஹ். உலகத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். எங்களோட கடைசி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லாஹ். கலிமாவை சொல்லி நல்ல நிலைமையில் மக்கால மதீனால ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நோம்போட தஹஜ்ஜுதில் சுஜூதில் ருகூல மஸ்ஜிதில் உன பாதையில் இந்த மூத்தாக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். பாவத்தில் மூத்த தந்துடாதையா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்பத்தாயா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் நல்ல அடியாரை வாழவையா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களை கபூல் செஞ்சுக்கையா அல்லாஹ், பிள்ளைகளை கபூல் செஞ்சுக்கையா அல்லாஹ். எங்களோட சமூகத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ், நிம்மதியை வாழ வச்சிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நல்லடியாக வாழ்ந்து நல்லடியாக மூத்தாக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்கியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا نبينا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. أما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله عز وجل، فإن التقوى ملاك الحسنة، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الجنة، وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين.
فلا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. وقولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المؤمنين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الأمين. أما بعد، فيا محسن المسلمين اتقوا الله حق تقاته ولا